உண்மையாவே இந்த 2026 தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போரா? எப்படி இருக்க முடியும்? தோற்றால் உன்னால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது. எந்த ஒரு பெரிய கொள்கைக்காகவும் நீ அரசியலுக்கு வந்தவன் இல்லை. மோடியை பாருங்கள், என் மீது வழக்கு போடுகிறார். அவர் அமலாக்கத்துறை என்ற நாயை வைத்திருக்கிறார், சிபிஐ என்ற ஒரு நாய் வைத்திருக்கிறார். இவரிடம் சிபிசிஐடி என்ற ஒரு நாய் இருக்கிறது. இவருக்கு வேண்டாத சவுக்கின் மீது அதை ஏவுவார். கிரிமினல் வழக்கில் செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்தால் நான் அவரை மந்திரியாக்குவேன். மக்களுக்கு திமுக சார்பா எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றீங்களா? நீ பையனுக்கும் கொடுக்குற மாண்டி ஷாப் போடுறதுக்கு வசதியாக இருக்குது. நீ 1000 ரூபாய் கொடுக்குற காரணம் நான் என்ன பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாட்டேன்னு சொல்கிறானா? நாட்டில் உள்ள பாதி கட்சிகள் ஸ்டாலினுடைய ஊழலை பற்றி கூட்டணி காரணமாக பேசுவதில்லை. காங்கிரஸ் பதவியை விட்டு இறங்கி 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது ஒரு சுரணையும் இல்லாமல் போய்விட்டது காங்கிரஸ். நீ கட்சியை வளர்த்தால் தானே தானாக இடம் வரும். ஆனா காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகும்னு சொல்றீங்களா? போனால் காங்கிரஸ் உடைந்து விடும். பானா சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் கைக்கூலிகள் நம்முடைய ஸ்டாலினுக்கு. விஜய்க்கு அடுத்த விளங்காத ஆள் நம்முடைய ஸ்டாலின். கிரிமினல் குற்றவாளிகளை எல்லாம் மந்திரியாக ஆக்குகின்ற அரசு ஒரு அரசா? தாவேகா ஒரு பலமான சக்தியா இந்த 2026 இருக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. அதுவும் அந்த அம்மா போட்டிருக்கிற வழக்கு இவருடைய தோற்றத்தை சிதைத்து விடும். வெட்கமாக இல்லை இவர்களுக்கு. அந்த அம்மையார் இவருடைய மனைவி 6 வருடங்களாக பிரிந்திருக்கிறார்கள். திமுக பிரித்தது என்ன? விஜய்க்கான வெற்றி இல்லைன்னு சொல்றீங்களா? நீ ஸ்டாலின் வருவதற்கு தான் வாக்குகளை பிரிக்க போகிறாய். விஜயுடைய அரசியல்ல தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதமே அவர் 2 கூட்டம் போட்டிருந்தாரு. சேலத்துலயும் இருக்கட்டும், வேலூர்லயா இருக்கட்டும். ஆனா போடுற கூட்டத்துல எல்லாம் என்னுடைய எதிரி திமுக அப்படின்றதுதான் ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. அவர் உண்மையாவே இந்த 2026 தேர்தல் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போரா? எப்படி இருக்க முடியும்? நான் சொல்றேன், ஏற்கனவே விஜயகாந்த் வந்தார். அவரும் திமுகவை கடுமையாக பேசி கொண்டு தான் இருந்தார். அவர் 3வது இடத்தில் தான் இருந்தார். ஒன்றும் வர முடியவில்லை. கடைசியில் தனி அணி வைத்து பார்த்தார். 13% ஓட்டுகளை பெற்றார். பிறகு அம்மாவோடு சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவரானார். ஆகவே உனக்கு முன்பாடம் ஒன்று இருக்கிறது. விஜயகாந்த் உன்னை விட எளிதாக மக்களிடம் பழகக்கூடியவர். அவர் ஒன்று செல்வாக்கு குறைவான மனிதர் இல்லை. எடுத்த எடுப்பிலேயே 8% ஓட்டு வாங்கினார். அவர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார் என்றார். ஆகவே என்ன என்றால், இந்த நாட்டில் ஒரு 10-15% ஓட்டு, 12-13% ஓட்டு, இந்த 2 பேருக்கும் போடுவதில்லை என்று 50 ஆண்டுகளாக இருக்கிறார்கள். யார் எதிர்த்து வருகிறார்களோ அவர்களுக்கு போடுவார்கள். நீ நின்றால் உனக்கு போட்டு விடுவார்கள். புரிகிறதா? நீ போய் நின்றாலும் உனக்கு போட்டு விடுவார்கள். யாருக்கு போடுகிறோம் என்பதை அவர்கள் முடிவு கட்டுவதில்லை. யாருக்கு போடக்கூடாது என்பதை மட்டும் முடிவு கட்டி கொள்கிறார்கள். அந்த வாக்கு விஜயகாந்துக்கு வந்தது. அப்புறம் விஜய் அரசியலுக்கு வராத காலத்தில் சீமானுக்கு வந்தது. இப்பொழுது விஜயகாந்த் இறந்து விட்டார். சீமான் தாக்கு பிடிக்க முடியாது. ஆகவே அது விஜய்க்கு வரும். இந்த 10-12% வாக்கை வைத்து கொண்டு நீ என்ன செய்ய முடியும்? பாதி காக்கிணறு தான் தாண்ட முடியும். கேணிக்குள் தான் விழுக வேண்டும். தோற்றால் உன்னால் அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாது. எந்த ஒரு பெரிய கொள்கைக்காகவும் நீ அரசியலுக்கு வந்தவன் இல்லை. இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சி சட்ட ஆட்சியே இல்லை. ஒரு லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் என்று இவர்கள் பேசுவதெல்லாம் மாய்மாலம். அப்படியெல்லாம் ஒரு கருத்து வைத்து நீ என்ன இருக்கிற அதிகாரத்தை வைத்தே நீ அடிக்கின்ற கொள்ளைக்கு கணக்கில்லையே, நீ என்ன ஃபெடரலிசம் பேசுகிறாய் என்று கேட்கக்கூடியவர் இல்லை நம்முடைய விஜய். சும்மா 5000 தந்தால் நான் வந்ததினால் தந்தார், ஆகவே சந்தோஷமாக அனுபவியுங்கள் என்று ஒரு தப்பான முறைக்கு தான் அந்த பெருமையை பெற நினைக்கிறார். கொடுத்தவனுக்கு பெருமையா உனக்கு பெருமையா? கொடுத்தவன் தனக்கு பெருமை என்று சொல்கிறான். நான் சொல்கிறேன், இது ஓட்டு வாங்குவதற்காக அரசு பணத்தை எடுத்து கொடுக்கின்ற படுமோசமான செயல். தன்னுடைய பணத்தை கொடுக்கின்ற காலம் போய் அரசு பணத்தையே கொடுத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்ற தன்மை ஆளுங்கட்சிகள். இது ஏற்கனவே பீகாரில் நடந்திருக்கு, அதனால அவங்க இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னும் பேசப்படுது. அது பேசப்படுகிறது. ஆனால் பீகார் ரொம்ப ஏழ்மையான மாநிலம், ரொம்ப ஏழ்மையான மாநிலம். அங்கிருந்து தான் இங்கே வேலைக்கு வருகிறார்கள். ஒரு 300 ரூபாய் நாம் கொடுக்குறோம். இந்த 300 ரூபாய் கொடுப்பதற்கு அங்கே ஆள் இல்லை. 300-400 தான் இங்கேயும் வேலைக்கு அவர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள். இந்த 150, 170. ஆகவே அவர்கள் நாடு விட்டு நாடு போகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்காக நீ கொடுக்கிறாய். இப்பொழுது நீ கொடுப்பதை விட 2 மடங்கு எடப்பாடி கொடுக்க போகிறார். ஆகவே யார் கூடுதலாக கொடுக்கிறார்கள் என்று பார்த்து வாக்களிக்கின்ற தன்மை வருமானால் இது அரசியல்ல ஒரு நாகரிகமா? மூலதன செலவுகள் எல்லாம் செய்ய முடியாது.
எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டும். அவ்வளவு பேருக்கும் மருத்துவ வசதியை உன்னால் ஏற்படுத்த முடியவில்லை. ஏற்கனவே இருந்த மருத்துவமனைகள் இருக்கின்றனவே தவிர புதிதாக கல்வி நிலையம், அரசுக்கு சொந்தமான கல்வி நிலையம் இல்லாத ஊர் இல்லை. ஏறத்தாழ 50 ஆண்டுகள் திராவிட இயக்கங்கள் வாழ்ந்தபோது எல்லா கிராமங்களுக்கும் கல்வி நிலையம் போய் சேர்ந்து விட்டது. காமராஜ் காலத்தில் தொடங்கிய அந்த புரட்சி வெற்றி பெற்று விட்டது. ஆனால் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்க மறுக்கிறான். நீ வாத்தியார் ஒழுங்காக வைத்துக் கொள்வதில்லை. 5 பேருக்கும் ஒரு வாத்தியார். 5 வகுப்பையும் எப்படி நடத்துவான்? 8வது வகுப்பு படிக்கிறவனுக்கு 8×64 என்ற பெருக்கல் வாய்ப்பாடு தெரியவில்லை. உன்னுடைய பள்ளிக்கூடங்கள் மாணவர்களை சீரழிக்கின்றன என்கின்ற காரணத்தினால் தனியாரெல்லாம் உனக்கு ஒரு மகன் இருந்தால் நீ உன்னுடைய மகனை தனியார் பள்ளிக்கு அனுப்புவாயே தவிர இவர்களுடைய பள்ளிக்கு அனுப்ப மாட்டேன். உனக்கு எனக்கு என்ன என்று கேட்டால் சிரமப்படுகிறாயே, காசு இல்லையே, அங்கே புத்தகம் தருவார்கள், நோட்டு தருவார்கள், பென்சில் தருவார்கள், கம்ப்யூட்டர் தருவார்கள், காலையில் பலகாரம் தருவார்கள், மத்தியானம் சாப்பாடு தருவார்கள், அனுப்பினால் உனக்கு லாபம் தானே என்று கேட்டால் லாபம் தான் என்னுடைய மகனின் வருங்காலம் நட்டமாகி விடுவேன் என்று சொல்வாய். ஆனா இப்ப தொடர்ந்து அரசியல் தேர்தல் வாக்குறுதிகளா இருக்கட்டும், இந்த பணத்தை வச்சே தான் பேசிட்டு இருக்காங்க. அதேதான். அதாவது 40 அடி போட வேண்டிய ரோட 30 அடி போடுறான் திமுககாரன். இதை விஜிலன்ஸ் கண்டுபிடிக்குது. இவர் விடிஞ்சால் இதுதான் என்ன பேசுகிறார் என்றால், மோடியை பாருங்கள், என் மீது வழக்கு போடுகிறார். அவர் அமலாக்கத்துறை என்ற நாயை வைத்திருக்கிறார், சிபிஐ என்ற ஒரு நாய் வைத்திருக்கிறார். இவரிடம் சிபிசிஐடி என்ற ஒரு நாய் இருக்கிறது. இவருக்கு வேண்டாத சவுக்கின் மீது அதை ஏவுவார். எத்தனை தரம் அவர் வெளியே வருவார், எத்தனை தரம் நீ உள்ளே பிடித்து வைப்பாய். உன்னை விமர்சனம் செய்கின்ற காரணத்தினால் அவரை பிடித்து அடித்து கையை ஒடித்து இல்லாத வேலையெல்லாம் நீ செய்கிறாயே. இது என்ன பெரிய பரிவுக்குரிய ஆட்சி? அது நீ செய்துவிட்டு அவர்கள் பழிவாங்குகிறார்கள் என்று சொல்லுகிறாய். நான் சொல்லுகிறேன், 40 அடி ரோடு 30 அடியாக போடப்படுகிறது. சாட்சியம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. இதில் மோடி பழிவாங்கல் என்ன இருக்கிறது? விஜிலன்ஸை கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்து டிஜிபியிடம் சொல்லுகிறது வழக்கு போடு என்று. டிஜிபி போட மறுக்கிறார். அந்த புகாரை வாங்கி இருக்கைக்கு கீழே போட்டு உட்கார்ந்து கொள்ளுகிறார். நான் கேட்கிறேன், அரசு கையில் அதிகாரம், அவர் கையில் டிஜிபி அவருடைய ஏவலாள், சர்க்கார் வக்கீல் ஏவலாள். ஆகவே தன் கட்சியில் செய்த எந்த தவறுகள் குறித்தும் யார் மீதும் வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் என்பது நம்முடைய நிலைப்பாடாக இருந்தால் மக்களை நேரடியாக சுரண்டுவது. 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10 அடி சாலையே போடாமல் போட்டதாக பணம் கொடுத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வது. இதை புலனாய்வுத்துறை கண்டுபிடித்தது. ஏவப்பட்ட நாய் அமலாக்கத்துறை இல்லை, ஏவியவர் மோடி இல்லை. இதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. இந்த வழக்கை ஏன் பதிவு செய்யவில்லை? ஆக இன்றைக்கு இருக்கிற சட்ட அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மாநில அரசு அதன் கையிலே போலீஸ் அதிகாரம், நீதியை கொண்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்கின்ற அதிகாரம் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் விரும்பினால்தான் அந்த வழக்குகள் நீதிமன்றத்தின் பார்வைக்கே வரும். எத்தனை வழக்குகளுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டுவிடும், நீ உடனே அதை தாக்கல் செய் வழக்கை என்று எத்தனை வழக்குகளுக்கு போட்டுவிட முடியும்? எத்தனை வழக்குகள் நடக்கின்றன? விடிந்தால் எழுந்தால் 34,000 கோடி ஆற்று மணலில் அடித்தீர்கள். 5 கலெக்டர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். 10 அடி சாலையே போடவில்லை 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. சீஃப் இன்ஜினியர் மீதெல்லாம் வழக்கு போட வேண்டும். நீ வழக்கை எடுக்க மறுக்கிறாய். நீ பேசுகிறாய் அமலாக்கத்துறை எங்கள் மீது ஏவுகிறார்கள். அப்படின்னா என்ன நீ சொல்ல விரும்புகிறாய் என்றால், நான் அரசுக்கு வந்து விட்டேன், எதையும் அடிப்பேன், எதிலும் கொள்ளையடிப்பேன், எதையும் சுரண்டுவேன், எத்தனை லட்சம் கோடியும் நான் பணம் சம்பாதிப்பேன். என்னிடம் இருக்கிற அதிகாரம் என்னை தற்காத்து கொள்ளும். எங்களுடைய மந்திரிகளின் மீது எந்த வழக்கும் கிடையாது. கிரிமினல் வழக்கில் செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்தால் நான் அவரை மந்திரியாக்குவேன். உன்னுடைய சட்டம் என்ன செய்யும்? இந்த சட்டம் போதுமானதாக இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் இத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் மக்களுக்கு திமுக சார்பாக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன வழக்கமாக செய்வதை செய்கிறார்கள். வழக்கமாக பள்ளிக்கூடங்கள் நடக்கின்றன, வழக்கமான மருத்துவமனை நடக்கிறது, புதிய மூலதன செலவுகள் இல்லை. 80,000 கோடி, 5 லட்சம் கோடி பணம், 5 லட்சம் கோடி கூடுதலாக கடன் வாங்கி 75 ஆண்டுகளாக 1947 2016 வரையிலும் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. நம்முடைய ஸ்டாலின் காலத்தில் வாங்கப்பட்ட பணம் 21 வரையில் வாங்கப்பட்ட பணம். இப்போ 26 இந்த 5 ஆண்டுகளில் இவர் வாங்கியிருக்கிற பணம் கடன் 5 லட்சம் கோடி. 75 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட
பணம் 5 லட்சம் கோடி. இதை வாங்கி குடும்ப தலைவிக்கு கொடுக்குறாய், பள்ளிக்கூடத்து மாணவிக்கு கொடுக்குறாய், பள்ளிக்கூட மாணவனுக்கு கொடுக்குறாய். அவன் என்ன படிக்க வர மாட்டேன்கிறான். பெண்கள் படிக்க வர தயங்கினார்கள். ஆகவே அம்மா இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். உனக்கு ஒரு பவுன் தாலியும் தருகிறேன், 50,000 ரூபாய் உனக்கு தருகிறேன், நீ வாழ்க்கையில் அமைவு பெற்று விடலாம், படிப்பதற்கு வா, படித்து விட்டு ஒரு நல்ல தாயாக நல்ல பணியாளராக என்று சொன்னார்கள். நீ பையனுக்கும் கொடுக்குறாய், மாண்டி ஷாப் போவதற்கு வசதியாக இருக்கிறது, நீ 1000 ரூபாய் கொடுக்குற காரணத்தை அவன் என்ன பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாட்டேன் என்று சொன்னானா? இப்பொழுது முதல் நாளே மேட்னி ஷோ பார்ப்பதற்கு வசதியாக இருக்கிறது. பெற்றோர் கொடுக்க மாட்டார்கள் அவனுக்கு பணம். கொடுத்தால் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்பார்கள். 1000 ரூபாய் ஸ்டாலின் அங்கிள் கொடுக்குறாரே, நீ இந்த வாக்கு வாங்குவதற்காகத்தான் நீ கொடுக்குறாய், வேறு என்ன? இது நல்ல ஆட்சியினுடைய அடையாளமா? இதனுடைய விளைவாக ஒவ்வொரு மாதமும் 80,000 ரூபாய் வெட்டி கட்டியாக வேண்டும். அடுத்து வருகிற ஆட்சியாளர்கள் ஆட்சியை நடத்த முடியாத நிலைமையில் ஸ்டாலின் வைத்திருக்கிறார் ஆட்சியை. 80,000 கோடி இப்பொழுது இருக்கிற வருமானம், உனக்கு வர்ற வருமானம் 2.5 லட்சம் கோடி. புரிகிறதா? இந்த 2.5 லட்சம் கோடிக்கு 20% நீ வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டும். அதாவது 10 கோடியில் ஒவ்வொரு ஆண்டும் 5 1 பங்கை கட்ட வேண்டும். அது ஒரு பக்கம். 80,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டும். உனக்கு வருகின்ற வருவாயெல்லாம் வட்டியாக போகுமானால் எந்த திட்டத்தை செய்வது? 2,000 கோடிக்கு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். மேட்டூர் அணையில் சேறு சேர்ந்து விட்டது. பல ஆண்டுகளாக தோண்டப்படவே இல்லை, சேறு அகற்றப்படவில்லை. அதனாலே இன்ஜினியர்கள் சொன்னார்கள் தண்ணியினுடைய கொள்ளளவு குறைகிறது. சேறு 30 அடிக்கு 3 1 பங்கு சேறு இருக்கிறது. ஆகவே தண்ணீரின் கொள்ளளவு குறைகிறது. சேற்றை நாம் அகற்றிவிட்டால் அதற்கு 3,000 கோடி வேண்டும். கோடை காலம், நீங்கள் 3,000 கோடியை அனுமதியுங்கள், நாங்கள் சேற்றை அகற்றி விடுகிறோம் என்று சொன்னார்கள். 3,000 கோடி இல்லையே ஸ்டாலினிடம். பையனுக்கு கொடுத்தாச்சு, பெண்ணுக்கு கொடுத்தாச்சு, அப்புறம் 5,000 ரூபாய் இலவசமாக கொடுத்தாகிவிட்டது. மேட்டூரில் தூர்வாருவதற்கு 3,000 கோடி இல்லை. அதன் காரணமாக தண்ணீரின் கொள்ளளவு குறைகிறது. இப்பொழுது கோடை காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும். அடிப்படையானது எது? அடிப்படையானது மேட்டூரில் தூர்வாருவது. மேட்னி ஷோ பார்ப்பதற்கு பையனுக்கு பணம் கொடுப்பதில்லை. என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ இந்த அரசியலின் மூலம்தான் உங்களுடைய ஊழலை மறைத்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறாய். நாட்டில் உள்ள பாதி கட்சிகள் ஸ்டாலினுடைய ஊழலை பற்றி கூட்டணி காரணமாக பேசுவதில்லை. ஆனால் இப்போ இந்த 2026 தேர்தலில் திமுக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா தேமுதிக இத்தனை ஆண்டுகள் கேவலமான எதிர்கட்சிகளாகிவிட்டன. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சத்து இல்லை, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும். காங்கிரஸ் பதவியை விட்டு இறங்கி 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அது ஒரு சுரணையும் இல்லாமல் போய்விட்டது காங்கிரஸ். சும்மா 2 மந்திரி பதவி, இவன் எதுக்கு 2 மந்திரி பதவி கேட்குறான் தெரியுமில்ல? அதிகாரம் பூரா உன்னிடம் இருந்தால் நீனே மொத்தமாக கொள்ளையடித்து கொண்டு போகிறாய். 2 அதிகாரம் எங்களிடம் இருந்தால் ஒரு ஹைவேஸ் எங்களிடம் இருக்கிறது, நீர்வளத்துறை எங்களிடம் இருக்கிறது. சேறு வாருவதற்கு 3,000 கோடிக்கு பதிலாக 5,000 கோடி போட்டு நாங்கள் 2,000 கோடி எடுத்துக்கொள்வோம். அப்படி தான் நீ செய்கிறாய். நாங்களும் 2 மந்திரி வந்தால் தானே எங்களுக்கும் வருமானம் வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதிகாரத்தில் பங்கு என்பதனுடைய பொருள் என்ன என்றால், இது யோக்கியமான ஆட்சியில் பங்கு பெற்று யோக்கியமாக இருப்பது என்பது வேறு. அயோக்கியத்தனமான ஆட்சியில் பங்கு பெற்று அயோக்கியத்தனத்தில் பங்கு வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. எப்பொழுதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் திமுக செய்த எந்த ஒரு செயலையாவது விமர்சித்திருக்கிறதா? கூட்டணி என்பது தேர்தலோடு முடிந்தது. வெளியே வந்து நாட்டில் அரசியல் நடத்தவில்லை, நீ நடக்கவே இல்லை, கால் உனக்கு மரமறுத்து போய்விட்டது. ஆகவே இப்பொழுது புதிதாக 2 மந்திரி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார். எதனால் என்றால் அந்த துறையில் வருகிற வருமானத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இப்படி 8 கட்சியும் ஆளுக்கு 8 மந்திரி வைத்து கொண்டால் மீதி 6 மந்திரியை வைத்து அவருடைய வருமானம் சுருங்கிவிடும். ஸ்டாலின் கொடுக்க மாட்டார். நீ கட்சியை வளர்த்தால் தானே தானாக இடம் வரும். திருமாவளவன் கட்சியை விட காங்கிரஸ் மதிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அவருடைய வாக்கு வங்கியை விட அவருடைய வாக்கு வங்கி கூடுதலாக இருக்கிறது. நீ வெளியே வந்து அரசியல் நடத்தியிருந்தால் 15% 20% வாக்கு வங்கியை பெற்றிருக்கான். எதிர் அரசியல் நடத்தினால்தானே வாக்கு வங்கி வளரும். நீ எத்தனை ஆண்டுகளாக திமுகவை தொங்கிக் கொண்டே இருந்தால் திமுகவினுடைய தொங்கு கட்சியாக நீ இருப்பாயே தவிர எப்படி அந்த கட்சியை வளர்க்க முடியும்? இப்பொழுது விஜயிடம் வந்தாலும் அதிகாரம் தருகிறேன் என்பதற்காக வருகிறேன் என்று சொல்கிறாயே தவிர, அதிகாரம் என்பது எப்பொழுது உனக்கு வரும் என்றால், நீ உன்னுடைய 5% வாக்கு வங்கியை 15% வாக்கு வங்கியாக ஆக்கிய பிறகுதான் உனக்கு
அவருடைய எண்ணிக்கை 170லேருந்து 130 ஆகிவிடும். பிறகு அவர் வெற்றி பெறுவது, தனித்து வெற்றி பெறுவது அரிதாகிவிடும். அப்பொழுது தானாக உன்னை கூட்டணியில் சேர்த்துக் கொள்கிறார். நீங்கள் யாரும் கட்சியை வளர்ப்பதே இல்லையே. ஆனா காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போகும்னு சொல்றீங்களா? போனால் காங்கிரஸ் உடைந்து விடும். பானா சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்றவர்களெல்லாம் கைக்கூலிகள் நம்முடைய ஸ்டாலினுக்கு. ஆகவே பானா சிதம்பரம் ஏற்கனவே போய் ஸ்டாலின் எண்ணெய் தேய்த்து குளித்து கொண்டு வந்த போது முதுகில் எண்ணெய் விடவில்லை. இவர் போய் சிதம்பரம் தேய்த்து விட்டு, ஐயையோ முதுகில் எண்ணெய் விட்டு விட்டீர்கள், நான் தேய்த்து விடுகிறேன் என்று தேய்த்து விட்டு, எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் வேண்டும். அவர்கள் விஜயோடு போனால் நான் கட்சியை உடைத்து உங்களோடு கொண்டு வருகிறேன். மூப்பனார் தொடங்கியது போல் ஒரு கட்சியை தொடங்குவோம், அதை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். நரசிம்மராவ் காங்கிரஸ் அழிந்தது போல் அந்த ஒரிஜினல் காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்து அழியும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். இதான் இன்றைக்கு உள்ள நிலை. நீ வைத்திருக்கிற ஆளே மாவட்ட கமிட்டிக்கு கீழே ஆள் இல்லை உனக்கு. கிராம கமிட்டியெல்லாம் கிடையாது, நகர கமிட்டியெல்லாம் கிடையாது, மாவட்ட கமிட்டிக்கு கீழே ஆள் இல்லை. மாவட்ட கமிட்டி போடுவதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு ஆள் இருக்கிறது. இவர்களை வைத்து கொண்டு ஆளுக்கு 10 இடம் 20 இடத்தையும் வாங்கி கொண்டு எல்லாரும் நின்று கொண்டு இப்படியே அரசியல் நடத்துகிறார்களே தவிர மக்களுக்குரிய அரசியலை அவர்கள் பேசுவதே இல்லை. 5 ஆண்டுகளாக திமுக பற்றிய அரசியலை நீ பேசாமல் எப்படி திடீர்னு மோடியை பற்றி நீ டெல்லிக்கு பேசுகிறாய்? இப்பொழுது மோடியா தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார்? ஸ்டாலின் ரொம்ப விளங்காத, அதான் விஜய்க்கு அடுத்த விளங்காத ஆள் நம்முடைய ஸ்டாலின். விஜய் எப்படி விளங்காமல் பேசுவாரோ, அவன் 5000 கொடுத்தால் நான் நிலத்தான் கொடுத்தான், என் பேரை சொல்லி சந்தோஷமாக அனுபவியுங்கள் என்று சொன்னான். ஏன்னா இப்படியே கொடுத்து கொண்டு போய் 80,000 வட்டி கட்ட வேண்டிய நிலைமையில் வைத்திருக்கிறாயே, எப்படி இந்த அரசாங்கத்தை நடத்துவது நாங்களெல்லாம் வந்தால் என்று கேட்க வேண்டிய ஒரு ஆள் 5000 என்னால் வந்தது என்று அதற்கு பெருமை கொண்டாட போகிறார். நீ கொடுத்ததற்கு நான் பெருமை கொண்டாடுவது, நீ கொடுத்ததே விமர்சனத்துக்குரியது என்று நான் சொல்கிறேன். சரி, தாவேக்கா திமுக விமர்சனம் பண்ணலையா? எல்லா மேடையிலையும் திமுகவை தானே அவரு சொல்லி பேசுறாரு, ஊழல் கட்சி அப்படின்னு திமுகவை சொல்றாரு. என்ன பேசுகிறார்? எவ்வளவோ பேச வேண்டும். இப்பொழுது நேருவின் மீது நேருவை பதவியை விட்டு நீக்குங்கள், இல்லாவிட்டால் அவரே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனை வழக்கு போட்டு சிறையிலே தள்ளு என்று சொல்வதற்கு பதிலாக அவனை பதவியை விட்டு நீக்கு என்று சொல்வது என்ன அரசியல் என்று கேட்கிறேன். இந்த விஜய்க்கும் யோசனை கிடையாது, விஜய்க்கு யோசனை சொல்லுகின்றவனுக்கும் புத்தி கிடையாது. என்ன சொல்ல வேண்டும்? புலனாய்வுத்துறை கண்டறிந்திருக்கிறது, அதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. உயர்நீதிமன்றமே கண்டறிந்து வழக்கு பதிவு செய்ய என்று சொல்கிறது. இப்பொழுது அமலாக்கத்துறை போய்விட்டது, உயர்நீதிமன்றம் உள்ளே வருகிறது. இப்பொழுது மோடி பழிவாங்குவது போய்விட்டது, உயர்நீதிமன்றம் பழிவாங்குவதற்காக அவன் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லுகிறது. சிறைக்கு போன செந்தில் பாலாஜியை பிடித்து மறுபடியும் மந்திரி ஆக்குகின்ற மனிதனிடம் போய் நீக்கு என்று சொன்னால் நீக்கி விடுவார். அவர் கிரிமினல் குற்றவாளியாக சிறைக்கு போனார் செந்தில் பாலாஜி, அவரை போய் மந்திரியாக ஆக்கினார். சிறையிலே இருக்கிற கைதியை மந்திரியாக ஆக்கினார். இதுவரையிலும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலாவது இது நடந்ததுண்டா? கவர்னரை கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்து வைக்க சொன்னார். கைதிக்கெல்லாம் பதவி பிரமாணம் நான் செய்ய மாட்டேன் என்று அவர் சொன்னார். அதனால் என்ன, அவரை மந்திரியாக்குவது என்னுடைய முன்னுரிமை, தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று சொல்லி அவரை மந்திரியாக ஆக்கினார். இது ஒரு அரசா? கிரிமினல் குற்றவாளிகளை எல்லாம் மந்திரியாக ஆக்குகின்ற அரசு ஒரு அரசா? தாவேக்கா ஒரு பலமான சக்தியா இந்த 2026 இருக்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. அதுவும் அந்த அம்மா போட்டிருக்கிற வழக்கு இவருடைய தோற்றத்தை சிதைத்து விடும். இப்ப அதுவும் திமுக பண்ண வேலை அப்படின்னு சொல்றாங்களே சார். ஆனா இது நகைப்புக்குரியதாக இல்லை. விஜயினுடைய மனைவி 5 ஆண்டுகளாக பிரிந்திருக்கிறார். அவரை போய் திமுக தூண்டி வழக்கு போட சொன்னது என்பது நகைப்புக்குரியதாக. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி இது வர்றது அப்படின்னு, தேர்தலுக்கு முன்னாடி அந்த அம்மா பல ஆண்டுகளாக உன்னோடு சமரசம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், சரியாக வரவில்லை என்றுடன் வழக்கு போடுகிறார்கள். அந்த அம்மாவுக்கு தேர்தலை பற்றி என்ன இருக்கிறது? இல்லை, நம்முடைய கணவன் தேர்தலில் தோற்பதற்கு நம்முடைய வழக்கு காரணமாகிவிடும் என்று அவர்கள் இன்னொரு 6 மாதம் கழித்து வழக்கு போட்டிருக்க வேண்டும். அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை இவன் கெடுத்து விட்டான், பிறகு இவனுக்கு என்ன நாம் உதவியாக இருப்பது என்று அவர்கள் கருதி இருந்தால், நம்ம ஓபிஎஸ் எடப்பாடி ஒழிய வேண்டும், நான் திமுகவுக்கு போவேன், அம்மாவினுடைய கொள்கை தனி கட்சி வைக்க வேண்டும், சின்னம்மா எடப்பாடியை ஒழிக்க வேண்டும் என்று இருப்பது போல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த மனிதனை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தால், இதில் வெட்கமாக இல்லை இவர்களுக்கு. திமுக யார்? அந்த அம்மையார் இவருடைய மனைவி. 6 வருடங்களாக பிரிந்திருக்கிறார்கள். திமுகவை பிரித்தது நைனா நாகேந்திரனை போய் கேலி செய்தீர்களே, என்ன முதல்ல குடும்பத்தை பார் பிறகு நாட்டை பார்க்கலாம் என்று சொன்னதற்கு கேலி செய்தீர்களே,
இப்பொழுது உங்களுடைய துணைவியாரே அதுக்கு தானே செய்கிறார். நாடு முழுவதும் அதுதானே பேச்சாக இருக்கிறது. முதல்ல குடும்பத்தை பார், பிறகு நாட்டை பார்க்கலாம் என்று. அதே மாதிரி இப்ப அதிகமா பேசப்பட்டது என்னன்னா, இப்ப பெண்களுக்கான உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கே மரியாதை கொடுக்கலையா விஜய் அப்படின்னு ஒரு நிறைய கேள்விகள்லாம் வீட்டில் இப்ப இருக்கிற தொடர்ந்து பெண்ணுக்கு அது சொல்லு. வீட்டுல கேட்பார்கள். இருக்கிற பெண்ணுக்கு தான். கேட்பார்களா கேட்க மாட்டார்களா? இதெல்லாம் சும்மா. நான் தான் மக்களோடு ஒரு உறவில்லை, பெற்றோரோடு ஒரு உறவில்லை, மனைவியோடு ஒரு உறவில்லை. என்ன சித்தம் போக்கு சிவன் போக்கு என்று வாழுகின்ற வாழ்க்கையில் அரசியல் தன் கைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். கூடுதல் அதிகாரம் என்பதினால். இப்ப இதுக்கப்புறமும் திரைப்படத்தினுடைய புகழ், திரைப்படத்தினுடைய சம்பளம் எல்லாம் ஒரு அதிகாரம்தான். ஆனால் ஆட்சியில் இருப்பது என்பது கூடுதல் அதிகாரம். முன்னும் பின்னும் 28 கார்கள் ஓட, போலீஸ்காரன் தொங்கி கொண்டு வர, உடனே கார் கதவை திறப்பதற்கு ஒரு ஆள், துண்டை எடுப்பதற்கு ஒரு ஆள். என்ன பவுசான வாழ்க்கை முதலமைச்சர் வாழ்க்கை. இதை அவர் படத்துலயும் பண்ணியிருக்கிறார். அதனால் அதை ரியல் லைஃப்பில், நடைமுறை வாழ்க்கையில் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டாரா? அதனால் இப்ப வரைக்குமே தாவேக்காவுக்கு எந்த ஒரு கூட்டணியுமே வராம இருக்காங்க. அதுக்கான காரணமா என்ன பாக்குறீங்க சார்? அதாவது மற்றவன் பூரா தரமாட்டேங்கிறான் ஆட்சியில் பங்கு. உனக்கு கடலை முட்டாய் கூட தரமாட்டேங்கிறான். இவர் அல்வாவே தருகிறேன் என்று சொல்லுகிறார். முந்திரி பருப்பும் பசு நெய்யில் செய்த அல்வாவையும் உனக்கு தருகிறேன் வா என்று சொல்லுகிறார். ஏன் வரமாட்டேன் என்கிறார். முதலில் நீ கரையேறுவாயா என்றே தெரியாது, உன்னோடு சேர்ந்து நாங்களும் கவுழ்ந்தால் என்ன ஆவது என்று பயப்படுகிறான். வேறு ஒன்று இல்லை. ஒரு கடலை முட்டாய் கூட தராத ஸ்டாலினை உதறிவிட்டு அல்வா தருகிற இவரிடம் வர வேண்டியதானே. இவர் கரையேறுவாரா என்று தெரியவில்லையே. இவரோடு சேர்ந்து நாம் மூழ்கிவிட்டால் அதுக்கு எம்எல்ஏ பதவியாக இங்கே உறுதியாக கிடைக்குமே. 4 எம்எல்ஏ ஆக முடிகிறது திமுகவோடு சேர்ந்து. உன்னோடு சேர்ந்து எல்லாரும் தோற்று போய்விட்டால் என்ன விஜய்க்கான வெற்றி இல்லைன்னு சொல்றீங்களா? அவர் நிக்கிற தொகுதியில கூட விஜய் ஜெயிக்க முடியாதா? இல்லை, அது தெரியாது எனக்கு. அது வெற்றி பெறலாம். ஒரு தனி தொகுதியில் வெற்றி பெறுவது என்பது நடக்கக்கூடியதாக இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. முழு ஆட்சி அதிகாரம் உன்னை நம்பி வரும் என்று எனக்கு தோன்றவில்லை. நீ ஸ்டாலின் வருவதற்கு தான் வாக்குகளை பிரிக்கப் போகிறாய். அவே நீ இன்னொரு அண்ணாமலை. யூ ஆர் எ பி டீம் டு ஸ்டாலின். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.